மற்றும் குரூப் 2A தேர்வு. இந்த தேர்வு நடத்தப்பட்டு அதற்கான முடிவுகள் எப்போது வேண்டுமானாலும் வெளியாகலாம் என்ற அந்த எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. இதுல முக்கியமாக பணியிடங்களை அதிகரிக்கணும் என்ற கோரிக்கையை தேர்வர்கள் தொடர்ந்து முன்வச்சிட்டு இருக்காங்க. சரி, இந்த குரூப் 2A தேர்வு, இந்த தேர்வுக்கான பின்னணி என்ன என்பதை பார்த்துட்டு இந்த பணியிடங்கள் அதிகரிப்பு என்பதற்கான கோரிக்கை எதனால் எழுது அப்படின்றதையும், இதுல அரசு மற்றும் டிஎன்பிஎஸ்சினுடைய நிலைப்பாடுகள் என்னவாக இருக்கு அப்படின்றதையும் நாம பார்க்கலாம். ஜூலை 15, 2025 ஆண்டில் இந்த குரூப் 2A தேர்வுக்கான அறிவிப்பு வெளியானது. அறிவிப்பு வெளியான போது 645 பணியிடங்களுக்கு மட்டும்தான் அந்த அறிவிப்பு வெளியாக இருந்தது. 2016 2025 ஆண்டு வரையிலான 8 ஆண்டுகளில் முதல் முறையாக அடுத்தடுத்த ஆண்டுகளில் அறிவிப்பு வெளியாகுது என்ற அந்த தகவலையும் இதற்கான அறிவிப்போடு வெளியிடப்பட்ட அந்த செய்தி அறிக்கையில் டிஎன்பிஎஸ்சி குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது 2022 குரூப் 2க்கான அறிவிப்பு வெளியானது அப்படின்னா அடுத்தது 2024 ஆண்டில் தான் அடுத்த குரூப் 2க்கான அறிவிப்பு வெளியானது. அப்படி இல்லாமல் அடுத்த 2025 ஆண்டிலேயே அறிவிப்பு வெளியாக இருக்கு என்பதுதான் டிஎன்பிஎஸ்சினுடைய ஒரு தகவலாக சொல்லப்பட்டது. அடுத்ததாக நவம்பர் 18, 2025 ஒரு அடண்டம் வெளியிடப்பட்டது. அதில் கூடுதலாக 625 பணியிடங்களை சேர்க்கிறோம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருந்தாங்க. அதனால ஏற்கனவே வெளியிடப்பட்ட 645ஓட சேர்த்து மொத்தமாக 1270 பணியிடங்களாக குரூப் 2 தேர்வுக்கான பணியிடங்கள் அதிகரித்தது. அப்போ அந்த பணியிடங்கள் அதிகரித்து 1270 ஆனப்போ ஒரு விளக்கத்தை டிஎன்பிஎஸ்சி கொடுத்திருந்தாங்க. ஏன்னா குரூப் 2க்கான அறிவிப்புகளில் பெரும்பாலும் கூடுதலான பணியிடங்கள் இருக்கும். இந்த முறை வெறும் 645 என்பது 1200 அதிகரித்தோன்னு அதற்கு ஒரு விளக்கத்தையும் கொடுத்தாங்க. அதுவும் போதாததாக இருக்கு அப்படின்னு தேர்வர்கள் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கும் என்பதனால எப்போதுமே இந்த கூடுதல் பணியிடங்கள் கேட்கும்போது டிஎன்பிஎஸ்சி சொல்லக்கூடிய அந்த ஆண்டு சராசரி என்ற அந்த விளக்கம் கொடுக்கப்பட்டது. அதாவது 2022 ஆண்டில் 2 நிதியாண்டுகளுக்கு சேர்த்து அறிவிப்பு வெளியிடப்பட்டது. 2024 ஆண்டில் 5 நிதியாண்டுகளுக்கு சேர்த்து அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. எனவே இந்த 2 அறிவிப்புகளில் சேர்த்து 7 ஆண்டுகளுக்கு 8784 பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் வெளியாக இருந்தது. அப்போ ஒரு நிதியாண்டிற்கு சராசரியாக 1254 பணியிடங்கள் தான் இருந்தது. இப்போ 1270 என்பதனால அதை விட கூடுதலாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விளக்கங்களுக்கு மத்தியில் செப்டம்பர் 28 2025 ஆண்டில் முதல்நிலை தேர்வு நடத்தப்பட்டது. அந்த தேர்வுக்கு 5,53,634 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் 4,20,217 பேர் தேர்வை எழுதியிருந்தாங்க. அதோட முடிவுகள் டிசம்பர் 22 வெளியானது. அத்தோடு சேர்த்து சில தகவல்களையும் குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது இந்த குரூப் 2 முதல்நிலை தேர்விலிருந்து முதன்மை தேர்வுக்கு தேர்வாகக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை, அதாவது குரூப் 2, குரூப் 2A அப்படின்னு 2 விதமான பணியிடங்கள் இருக்கு இல்லையா? அதில் முதன்மை தேர்வுக்கு குரூப் 2 பணியிடங்களுக்கு 1126 பேரும், குரூப் 2Aக்கு 9457 பேர் முதன்மை தேர்வுக்கு குரூப் 2Aக்கு தேர்வாகிறாங்க முதன்மை தேர்வுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. மொத்தமாக 10,583 பேர். அத்தோடு சேர்த்து முக்கியமான இன்னொரு அறிவிப்பு வந்தது. அதாவது அடண்டம் மூலமாக வெளியிடப்பட்ட அந்த 439 லைவ் ஸ்டாக் அந்த பணியிடங்கள் என்பது நீதிமன்றத்துடைய உத்தரவின் அடிப்படையில் அது நீக்கப்படுது என்று டிஎன்பிஎஸ்சி ஒரு அடண்டம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால 1270 என்று இருந்த அந்த மொத்த பணியிடங்களோட எண்ணிக்கை 828 குறையுது அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி தெரிவிச்சிருச்சு. ஸோ இதனால தேர்வர்கள் மத்தியில் ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். 1270 என்பது 828 குறைந்ததுனால அந்த இன்டர்வியூ, அதாவது மெயின்ஸ் தேர்வில் ரேஷியோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு பணியிடத்திற்கு 8 பேர் போட்டி என்ற நிலை மாறி ஒரு பணியிடத்திற்கு 13 பேர் போட்டி என்ற நிலையாக அது மாறிடுச்சு. இதற்கிடையில் முதன்மை தேர்வு பிப்ரவரி 8 நடத்தப்பட்டது. ஆனால் அந்த தேர்வில் சிக்கல்கள் ஏற்பட்டது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால் அந்த தேர்வு தமிழ்நாடு முழுக்க ரத்து செய்யப்பட்டது. அதனால் மீண்டும் மார்ச் 15 அந்த தேர்வு நடத்தப்பட்டது. இதனால் இந்த குரூப் 2 தேர்வு முதன்மை தேர்வை 2 முறை எழுத வேண்டிய நிலை நிறைய தேர்வர்களுக்கு ஏற்பட்டது. சென்னையில் மட்டும்தான் அந்த தேர்வை எழுதாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. மற்ற இடங்கள்லாம் அந்த தேர்வுகளை எல்லாருமே எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக 2 முறை இந்த குரூப் 2 தேர்வை எழுத வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கு. இப்போ தேர்வர்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, வழக்கத்தை விட 2 முறை தேர்வு எழுத வேண்டிய ஒரு இன்னலுக்கும் நாங்கள் உள்ளாக இருக்கோம். அதே மாதிரி
டிஎன்பிஎஸ்சி வழக்கமாக சொல்லக்கூடிய அந்த விளக்கம், அதாவது 1270 என்பது ஆண்டு சராசரியை விட கூடுதல் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி விளக்கம் கொடுத்திருந்தாங்க. ஆனால் நீதிமன்ற உத்தரவுப்படி அந்த 439 பணியிடங்கள் நீக்கப்பட்டதுனால அந்த சராசரியும் விட குறைவான எண்ணிக்கையில் தான் காலியிடங்கள் கிடைச்சிருக்கு. அதை அதிகரிக்கும்படி இப்போ தேர்வர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த கோரிக்கையோட ஜூன் 1ஆம் தேதி மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் சரத்குமாரை தேர்வர்கள் நேரடியாக போய் சந்தித்து இதற்கான கோரிக்கையை முன்வைத்திருக்காங்க. அதற்கு பிறகு அமைச்சர் டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகளோட சேர்ந்து ஒரு மீட்டிங்கையும் நடத்திருக்காங்க. அந்த மீட்டிங்க்கு பிறகாக எல்லா துறைகளுக்கும் ஒரு அறிவிப்பு, அதாவது ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை காலி பணியிடங்கள் இருக்கிற பட்சத்தில், உருவாகி இருக்கிற பட்சத்தில் அதை உடனடியாக சமர்ப்பிக்கணும் என்ற கோரிக்கை அமைச்சர் தரப்பிலிருந்து எல்லா துறைகளுக்கும் முன்வைக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் ஒருவேளை பணியிடங்கள் அதிகரிச்சிச்சு அப்படின்னா அதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் 439 அப்படின்ற அந்த எண்ணிக்கை குறைவு அப்படின்ற அளவுக்கு கூடுதலாக பணியிடங்கள் அதிகரிக்குமா அப்படின்றது ஒரு சந்தேகமாக தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதே மாதிரி தேர்வு முடிவுகள் இந்த மாதத்திற்குள்ள வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தேர்வர்கள் மத்தியில். அந்த வழக்கமான அந்த நாளிலிருந்து தாமதமாவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் தேதி இன்னும் முடிவாகாத ஒரு சூழல் தான் டிஎன்பிஎஸ்சி மத்தியில் இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி தரப்புலையும் சரி, அமைச்சகம் தரப்புலையும் சரி, பணியிடங்களை அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது. ஆனால் எவ்வளவு பணியிடங்கள் அரசு துறைகளிலிருந்து ஒப்படைக்கப்படுமோ அதற்கு தான் கலந்தாய்வு நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கலந்தாய்வு நடத்தப்படுற வரைக்கும் கூடுதலாக ஒப்படைக்கப்படும் பணியிடங்கள் சேர்க்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஆண்டு சராசரியாக சொல்லப்படக்கூடிய 1254 அளவுக்கு அதிகரிக்குமா என்பது இன்னமும் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான். தேர்வர்கள் மத்தியில், அதாவது கிட்டத்தட்ட 4.5 லட்சம் பேர் எழுதுகிறாங்க, அவர்களுக்கு 828 பணியிடங்கள் என்பது போதுமானதா என்பது கேள்வி. டிஎன்பிஎஸ்சி அதே மாதிரி இந்த துறை சார்ந்து இயங்கக்கூடியவர்களுடைய விளக்கம் அல்லது கருத்து என்னவாக இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பதிலாக ஒவ்வொரு ஆண்டும் நோட்டிஃபிகேஷன் வரும்போது பேக்லாக் வேக்கன்சிஸ் குறைவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பணியிடங்கள் எண்ணிக்கை குறைவாகத்தான் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது என்பது விளக்கமாக இருக்குது. ஸோ பணியிடங்களை கூடுதலாக உருவாக்க வேண்டிய ஒரு அவசியம் அரசுக்கு இருக்கு என்பது தேர்வர்களுடைய கருத்தாக இருக்கு. ஸோ அரசு இதை எல்லாத்தையும் சேர்த்து பரிசீலித்து டிஎன்பிஎஸ்சியினுடைய இயக்கம் எதிர்காலத்தில் இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கை.